Hi sir, welcome to Murara Travels. ஸோ ஹே காய்ஸ் அண்ட் குட் ஆஃப்டர்நூன். ஸோ நாம் இப்போ எங்கே இருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கோம், கொல்லமில் இருக்கோம். அண்ட் இங்கேருந்து நம்ம வந்து பெங்களூருக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ எந்த பஸ்ஸுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட், பட் ஆனால் அந்த பஸ்ஸில் நான் இது வரைக்கும் ட்ராவல் பண்ணதே இல்லை. இதான் என்னோடய ஃபஸ்ட் ட்ராவல். அண்ட் வால்வோவில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு டெலிவரி அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி எவாக்கி இருந்த வரைக்கும் அதுதான் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறமா வந்து எந்த பஸ்ஸுக்கு வந்து இந்த லிவரி போட்டாலும் சூட் ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு லிவரி வந்து இவங்க முருகராவோட லிவரி தான். ஸோ தமிழ் பார்த்துப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ முருகராவோட வால்வோ B11R செமி ஸ்லீப்பரில் தான் நான் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறேன். அண்ட் இந்த பஸ்ஸோட ரூட் பார்த்திங்க அப்படின்னா கொல்லம் டு பெங்களூர் வயா எர்ணாகுளம் கோயம்புத்தூர் வழியாக போகிறாங்க. அண்டு ஸ்கேனியா வந்து புதுசாக நேற்றுலேருந்து ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பட் அதில் வந்து எனக்கு அது நமக்கு வால்வோ மேலே தானே எப்போவுமே அந்த ஒரு க்ரேஸ் இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த வெஹிக்கிளில் வந்து புக் பண்ணேன். அண்ட் இப்போ டைம் பார்த்திங்கன்னா வந்து ஆக்சுவலாக நியர்பை 4 o'clock ஆகுது. ஸோ 4:15 இங்கேருந்து கிளம்ப போகிறாங்க. ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் வியூஸ் எல்லாமே நம்ம வீடியோ எடுத்துட்டோம். அண்டு அதை நம்ம பார்த்துட்டு நம்ம இங்கேருந்து நம்ம ஜெர்னி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ கேஸ் அண்ட் பார்த்திங்கன்னா பஸ் வந்து அவங்க யாருலேருந்து கிளம்பிடுச்சு. அண்டு இதுதான் வந்து என்னோடய சீட்டு. ஃப்ரண்ட்டில் இருந்து ஃபஸ்ட்டு லெஃப்ட் சீட்டு. ஆக்சுவலாக ரைட் சீட் நான் பார்க்கும்போது தான் புக் ஆகிருந்தது. ஸோ அதனால் புக் பண்ண முடியலை. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3 rows வந்து பிஸ்னஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து 2+2 தானே இருக்கும் பஸ்ஸு ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இந்த ஃபஸ்ட்டு 2 rows 3 rows மட்டும் பார்த்திங்கன்னா 2+1. அந்த சீட்டோட வித்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். நார்மலாக வந்து இருக்கிற 2+2 சீட்டுக்கும் இதுக்கான வித்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு 3 rows வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் கிளாஸு. ஒரு டைமில் வந்து பார்த்திங்கன்னா மொத்த பஸ்ஸுமே பிஸ்னஸ் கிளாஸாக ஓட்டிகிட்டு இருந்தாங்க. கேரளா லைன்ஸ் 2+1 ஓட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு செக்மெண்ட்டில் இருக்கிற ஒரே பிஸ்னஸ் லைன் வெஹிக்கிள் தான் இவங்களோட மட்டும்தான். அண்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போர்டிங் பாயிண்ட் டுவர்ட்ஸ் போயிட்டுருக்கோம். அண்டு வெயில் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. கேரளானா கொஞ்சம் சில்லுன்னு இருக்குன்னு நினச்சிட்டு தான் வந்தேன். பட் ஆனால் பார்த்திங்கன்னா செம்ம வெயிலாக இருக்குங்க. அண்டு சார்ஜிங் போர்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இங்கே 2மே கொடுத்துருக்காங்க. USB டைப்பும் கொடுத்துருக்காங்க. இந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹோல்டர் போகிற மாதிரி 2மே கொடுத்துருக்காங்க. அண்டு வந்து பார்த்திங்கன்னா ரெக்லைனிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி வந்து ஒரு ஃபுல்ஃபில்லான சரியான ரெக்லைனிங் நீங்களே பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் தூங்கிட்டேன் நான். ஒரு ப்ராப்பரான வந்து ஒரு செம்மியில் நம்ம ட்ராவல் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலாக. ஸோ ஆக்சுவலாக டைம் பார்த்திங்கன்னா வந்து 9:30 ஆகுது. ஸோ 4:30க்கு நம்ம அங்கேருந்து கிளம்பணும். அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் வந்து நிப்பாட்டியிருக்காங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு டின்னர் பிரேக்கு. ஸோ இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குல்ல, ஸோ அங்கே தான் வந்து நிப்பாட்டியிருந்தாங்க. நான் வந்து ஒரு 2 புரோட்டாவும் சிக்கன் கறியும் சாப்பிட்டேன். 2 புரோட்டா 24 ரூபா, சிக்கன் கறி 120 ரூபா. வேறு ஒன்றும் பண்ண முடியாது, இங்கே வந்து அந்த மாதிரி தான் இருக்கும்.
அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும் வீடியோ எடிட் பண்ணியிருந்தேன் நான் கொஞ்சம் ஆக்சுவலாக. ஸோ அதனால் கேபின் நான் பண்ணலை. ஸோ இதுக்கப்புறம் நம்ம கேபின் ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து கேரளா உள்ளே தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வரைக்கும் கேபின் ரைட் பண்ணுவோம். அண்டு பெங்களூர் வரைக்கும் மேபி கேபின் ரைட் கண்டிப்பாக வேணாலும் ஆகலாம். வில் சி. வரலாம். ஏன் இந்த வண்டியில்
அதான் என்ன மெயின்டெனன்ஸ் வண்டி பார்த்து வண்டி மாதிரியே இருக்கு. இதுவும் புது வண்டி. டிரைவரு இல்லையா லாஸ்ட் கிளாஸே இல்லை போல. காசு இல்லையா லாஸ்ட் ரோல இப்பெல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. ஒரு ஃபோட்டோ ஒன்று முடிச்சு தருவீங்கன்னு பார்த்தேன். இல்லை ஒரு சீட்டு இறங்குது, நீ 2 சீட்டு இறங்குதுன்னா ஒரு சீட் தான் சார்ட்டில் இருக்குது, இன்னொரு சீட் யாரும் சொன்னது. கிருஷ்ணகிரியெல்லாம் தாண்டி இதுக்கே வந்துட்டோம், சூரே வந்துட்டாங்க.